2005ல லாஸ் ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஜெட்ப்ளூன்ற விமானத்துல ப்ராப்ளம் இருக்கு, அவசரமா தரையிறக்கணும்னு சொல்லி பைலட் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஜெட்ப்ளூ விமானத்தை தரையிறக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி பைலட் ரன்வேவை நோக்கி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிளைட்டோட முன்பக்க டயர் தேவையான பொசிஷன்ல இல்லாம டிஃபரண்டா திரும்பி நின்று இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பைலட் தரையிறக்காம ஏர்போர்ட்டை சுத்தியே வட்டம் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமா இருந்த எரிபொருள் எல்லாத்தையுமே மேலேயே வேஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவு எரிபொருளை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ ரன்வேக்கு வராரு. அந்த டைம்ல கீழே இருந்தவங்க எல்லாம் விமானத்துல இருந்த 140 பேருக்கும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி டிவியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் பைலட் தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே இறக்குறாரு. விமானத்தை லேண்ட் பண்ணும்போது முன்பக்க டயரை கீழே தரையில படவிடாம ரொம்ப நேரமா பின்பக்க டயர்லயே விமானத்தை கண்ட்ரோல் பண்ணி கடைசியா விமானத்தோட முன்பக்க டயரையுமே லேண்ட் பண்ணிடுறாரு. எந்தவித பிரச்சனையுமே இல்லாம தன்னோட அனுபவத்தை பயன்படுத்தி யாருக்கும் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாம இந்த பிளைட்டை சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு.